Good morning to all. Today we are going to see about the 7th standard science unit 3 polymer chemistry. Previous class la நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படினா இந்த lesson ஓட introduction பார்த்தோம் இல்லைங்களா, and then what are polymers and natural and synthetic polymers பத்தி பார்த்தோம் இல்லையா. Natural polymers, synthetic polymersல என்னென்ன இருக்கு, அதோட definitions என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். Now you learn about fibers. Okay, listen ma, fibers இலைகள் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா. We wear cloth, use bag, rope, blanket, etc. in our daily life. They are made of fibers. Once upon a time, people used natural fibers such as cotton and wool. Nowadays, we use a lot of synthetic fiber. All natural and synthetic fiber are polymers. இங்கே ஃபைபர்ஸ் அப்படின்றது என்ன, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆடைகள், கயிறுகள், அதே மாதிரி பைகள், போர்வைகள், இதெல்லாமே இருக்கு இல்லையா, இதெல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இல்லையா. இது எல்லாமே எதால் ஆனது, மேட் ஆஃப் ஃபைபர்ஸ், இலைகளால் ஆனது. சரிங்களா. முந்தைய காலகட்டத்தில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்துட்டு அதிக அளவில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நேச்சுரல் ஃபைபராக தான் இருந்துச்சு. இயற்கை இலைகளாலான பொருட்களை யூஸ் பண்ணாங்க. அது என்னென்ன, பருத்தி அண்டு கம்பளியாலான பொருட்களை யூஸ் பண்ணாங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதிக அளவில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் பார்த்தோம்னா அது சிந்தட்டிக் ஃபைபராக இருக்குது, செயற்கை இலைகளாலான பொருட்களாக இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி அனைத்து இயற்கை மற்றும் செயற்கை இலைகளாலான பொருட்களை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லலாம், பலப்படி பொருட்கள். பாலிமர்ஸ் அப்படின்றது என்ன, பலப்படிகள்னு சொன்னேன் இல்லையா. ஸோ பலப்படி பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா. And observe the difference between the natural and synthetic fiber. இயற்கை மற்றும் செயற்கை இலைகளுக்கு இடையேயான வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கோகோனட் ரோப் எடுத்துக்கிறோம் வெர்சஸ் நைலான் ஃபிஷிங் ரோப்பு. அதாவது தேங்காய் நாராலான அந்த கயிறு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நைலானாலான ஃபிஷிங் ரோப் அப்படின்றது என்ன, மீன் வலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதை எடுத்துக்கிறோம். சரிங்களா. இதை நம்ம பார்க்கும்போதே அதோட தன்மை என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா. பாருங்க, நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், இயற்கை மற்றும் செயற்கை இலைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபைபர்ஸ் ஆர் லாங் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ் இன்டர்வோவன் டு ஃபார்ம் லீனியர் ஸ்ட்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். Fibers that are obtained from plant or animal sources are called natural fiber. இப்போ நீண்ட மூலக்கூறுகள் வந்துட்டு பின்னி பிணைந்து நீளமான சரம் போன்ற, அதாவது லாங் ஸ்ட்ராண்ட்ஸாக இருக்கு இல்லையா, அதுதான் நீளமான சரம் போன்ற அமைப்பை வந்துட்டு உருவாக்கப்படும் இலைகள் வந்துட்டு இயற்கை இலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. அதை வந்துட்டு நேச்சுரல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் காட்டன், கோகோனட் ஃபைபர், ஹேர், wool and silk. இங்கே நேச்சுரல் ஃபைபருக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு காட்டன் பருத்தி, கோகோனட் ஃபைபர் தேங்காய் நார், அதே மாதிரி ஹேர் முடி இருக்கு இல்லையா, அண்ட் wool கம்பளி, சில்க் பட்டு, இதெல்லாமே நம்ம நேச்சுரல் ஃபைபருக்கான எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அண்ட் ஃபைபர்ஸ் தட் ஆர் மேட் யூஸிங் ரா மெட்டீரியல் ஃப்ரம் பெட்ரோலியம் ஆர் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். இந்த பெட்ரோலியம் மூலப்பொருட்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபைபர்ஸ். ஸோ அதை பயன்படுத்தி தான் நம்ம அந்த இலைகளை வந்துட்டு தயாரிக்கிறோம். ஸோ இதெல்லாமே என்ன, பெட்ரோலியம் மூலப்பொருட்கள்லேருந்து கிடைக்கப்பட்ட அந்த பொருளை வந்துட்டு நம்ம சிந்தட்டிக் ஃபைபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அது செயற்கை இலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளூட் பாலியஸ்டர் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஆக்ரிலிக் அண்டு நைலான், இதெல்லாமே என்ன, செயற்கை இலைகளுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஹிஸ்டாரிக்கலி ஹியூமன்ஸ் யூஸ்டு நேச்சுரல் பிளான்ட் ஃபைபர் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் ஷெல்டர், கிளாத்திங் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த வெதர். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா உடைகள் தயாரித்தல், அதே மாதிரி தங்கும் இடத்தை அமைத்தல், ஷெல்டர். ஸோ விலங்குகள் நேச்சுரல் பிளான்ட் ஃபைபர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலங்காலமாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த ரோமங்கள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாகவும் உடைகள் தயாரித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதேமாரி தங்கும் இடத்தை வந்துட்டு தயாரித்தல்,
அது மட்டும் இல்லாமல் வானிலையிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் வந்துட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதாவது அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப இப்போ வந்துட்டு நிறைய குளிர்காலமாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கம்பளியாலான பொருட்களை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வானிலையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ளவும் மனிதர்கள் வந்துட்டு இதை பயன்படுத்திக்கிறாங்க. சரியா? Today, a large variety of natural fiber are still grown and processed, such as cotton, silk, and wool. Natural fibers can be spun into filament, thread, or rope. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல வகையான இயற்கை இலைகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா காட்டன், சில்க் அண்டு வூல் இதெல்லாமே நேச்சுரல் ஃபைபர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் ஃபைபர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சுழற்சி முறையில் வந்துட்டு ஃபிலேமெண்ட்டாகவும் அண்டு த்ரெட்டு நூலாகவும் ரோப்பு கயிறாகவும் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறாங்க. They can be woven, knitted, matted or bonded or used to make clothing, containers, insulation material and many other products we use in our daily life. ஸோ இங்கே நம்ம அதை இலையாகவும் நூலாகவும் கயிறாகவும் மாத்திரம் இல்லையா? இங்கே ஃப்ளேமன், த்ரெட் ரோப்பாக மாற்றிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஓவன் அதை வந்து என்ன பண்ணலாம், நெய்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி நிட்டட் பின்னுதல். ஓகேங்களா? ஸோ அதை பின்னியோ அதேமாரி படர விட்டோ அல்லது இணைத்தோ வந்துட்டு என்ன பண்ணலாம், துணிகளாகவோ அதாவது கிளாத்திங், சரியா, மேக் கிளாத்தாக அதை ரெடி பண்ணலாம். அதேமாதிரி கண்டெய்னர்ஸ் கலன்களாகவும் அதை மாற்றலாம். அண்ட் தென் இன்சுலேஷன் மெட்டீரியல் அதாவது மின்கடத்தா பொருளாகவும் அதை உருவாக்க முடியும். ஸோ மெனி அதர் ப்ராடக்ட் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப். நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை அதை வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3 மெயின் சோர்சஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபைபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் ஃபைபரில் பார்த்தோம் அப்படின்னா மெயின் சோர்சஸ் முக்கிய மூலங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் அனிமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வூல் அண்டு சில்க், இது வந்துட்டு கம்பளி மற்றும் பட்டு இல்லையா? ஓகே, அனிமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேச்சுரல் வூல் அண்டு சில்க். ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக வந்துட்டு நம்ம நேச்சுரல் ஃபைபர்ஸ் வந்துட்டு நம்ம மேக் பண்ணலாம். அண்ட் தென் பிளான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காட்டன், ஜூட் அண்டு ஃப்ளாக்ஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம பயன்படுத்தினோம். அதாவது முந்தைய காலகட்டத்தில் இதை தான் வந்துட்டு அதிக அளவில் பயன்படுத்தினாங்க. மினரல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ஃபைபர்ஸ், கண்ணாடி இலைகளை வந்துட்டு பயன்படுத்தலாம். அதாவது மினரல்ஸ் அப்படின்றது கனிமங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கிளாஸ் ஃபைபர்ஸ். ஓகேங்களா? பாருங்க, the discovery of making synthetic fiber out of petrochemicals has replaced the use of many natural fibers. இது பெட்ரோலியத்திலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த மூலப்பொருட்கள்லேருந்து பெறக்கூடிய ஃபைபர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது மெனி நேச்சுரல் ஃபைபர்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அது அந்த பெட்ரோலியம் மூலப்பொருட்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து நம்ம சிந்தட்டிக் ஃபைபரையும் மேக் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் such as nylon, polyester and acrylic are used to make many different plastic items you use in your daily life, such as clothing, blankets, toothbrushes and stuffing in cushions. அதாவது சிந்தட்டிக் ஃபைபர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது என்னென்ன, நைலான் எடுத்துக்கலாம், பாலிஸ்டர், அக்ரிலிக், இது எல்லாமே வந்துட்டு மெனி டிஃப்ரெண்ட் பிளாஸ்டிக் ஐட்டம் வந்துட்டு அதில் கண்டெய்னர் இருக்குது. அதாவது இது எல்லாமே வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி லைஃப்பில் வந்துட்டு நம்ம இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா செயற்கை இலைகளாலான இந்த பிளாஸ்டிக்ஸை தான் நம்ம அதிக அளவில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா கிளாத்திங்க, ஆடைகள் தயாரித்தல், பிளாங்கெட்டு, போர்வைகள் அண்ட் டூத் ப்ரஷஸ்ஸு அண்ட் தென் ஸ்டஃபிங் அண்ட் கர்சன்ஸ், அதாவது தலையணைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த துணி அதை பார்த்தோம்னாலும் அதுவுமே வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னான ஒரு அந்த டைப்பான கிளாத்து தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன, சிந்தட்டிக் ஃபைபரால் ஆன பொருட்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிளாஸ்டிக்ஸ், நெகிழிகள் அப்படின்னு சொல்லுவோம். Ask yourself, what is the first plastic thing you touched today? ஸோ டெய்லி நம்ம
பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முந்தெல்லாம் டச் பண்ண அந்த பிளாஸ்டிக் ஐட்டம் எது அப்படின்னு சொல்லி யோசிப்போமா? ஸோ யோசித்தோம் அப்படின்னா மேபி இட் வாஸ் யுவர் அலாரம் கிளாக் ஆர் த ஃபில்லிங் இன் யுவர் பில்லோ ஆர் த சிந்தட்டிக் கிளாத் தட் யூ வேர் வியரிங். ஸோ அது வந்து என்னவாக இருக்கலாம்? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அலாரமாக இருக்கலாம், அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பில்லோவாக இருக்கலாம், அல்லது சிந்தட்டிக் கிளாத்தாக இருக்கலாம், நம்ம அணிஞ்சிருக்கக்கூடிய சிந்தட்டிக் கிளாத்து இருக்கலாம். ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் அரவுண்ட் அஸ் டுடே இஸ் பிளாஸ்டிக். பெரும்பான்மையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான பொருட்கள் வந்துட்டு எப்படி இருக்கும்? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே பிளாஸ்டிக்கால் ஆன பொருட்களை தான் நம்ம அதிகப்படியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். யூ ஹாவ் சீன் வாட்டர் அண்ட் ஆயில் இன் பாலித்தீன் பவுச்சஸ். நம்ம கடைகளுக்கு போனோம் அப்படின்னா இப்போ ஆயில் வாங்கினோம் அப்படின்னா அதுவும் வந்துட்டு எப்படி இருக்குது? அது பாலித்தீன் பவுச்சஸில் தான் நம்மளுக்கு தராங்க இல்லையா? ஸோ அது ஒரு பிளாஸ்டிக் தான் இல்லையா? ஸோ வாட்டர் எடுத்துக்கிட்டோம், ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்குகிறோம் அப்படின்னாலும் அதுவும் வந்துட்டு அந்த பாலித்தீன் பவுச்சில் தான் நம்மளுக்கு தருவாங்க. இல்லை பாலித்தீன் பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு கொடுப்பாங்க இல்லையா? ரைட். இன் த பாஸ்ட் பீப்புள் யூஸ்டு டு பிரிங் மில்க், ஆயில் அண்ட் அதர் லிக்விட்ஸ் ஃப்ரம் அ ஷாப் இன் வெசல்ஸ் மேட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சச் அஸ் மெட்டல் அண்டு கிளாஸ். ஸோ முந்தைய காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பால் வாங்கிறதுக்கோ அல்லது எண்ணெய் வாங்கிறதுக்கோ மற்ற எந்த லிக்விடாக இருந்தாலும் அதை வாங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வெசல்ஸ் பாத்திரங்களை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மெட்டல் பாத்திரங்கள், அதாவது உலோக பாத்திரங்களை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி கிளாஸ் அதாவது கண்ணாடி பாத்திரங்களை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ திங்க் அபவுட் வாட் த கண்டெய்னர்ஸ், பக்கெட், மக், சேர் அண்ட் டேபிள்ஸ் யூஸ்டு இன் த பாஸ்ட் வேர் மேட் ஆஃப். ஸோ இதெல்லாமே வந்துட்டு அந்த கண்டெய்னர் கலன்கள், அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பக்கெட்டு, மக்கு, சேர் இதெல்லாமே எதால் ஆனது அப்படின்னு என்னைக்காச்சும் நம்ம திங்க் பண்ணியிருக்கோமா? வாட் டு வி யூஸ் டுடே டு மேக் மெனி ஆஃப் திஸ் ப்ராடக்ட்? ஸோ என்ன, அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மெனி ஆஃப் திங்ஸ் ப்ராடக்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் அஸ் அ மெட்டீரியல் ஹேஸ் டேக்கன் ஓவர் அண்டு ரீப்ளேஸ்டு மெட்டல் அண்ட் வுட் விச் வேர் ப்ரீவியஸ்லி யூஸ்டு. முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா மெட்டலில் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் பிளாஸ்டிக் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? அந்த நம்ம யூஸ் பண்ண அந்த மெட்டல் பாத்திரங்களெல்லாம் மறந்துட்டோம். அதேமாரி வுட்டாலான அந்த மரங்களாலான பொருட்களையும் மறந்துட்டோம். ஈஸியாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? பிளாஸ்டிக் பொருட்களையே வந்துட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டோம். பிளாஸ்டிக் ஹாவ் ஆல்சோ ரீப்ளேஸ்டு மெனி கிளாஸ் ஐட்டம்ஸ். ஸோ கிளாஸ் ஐட்டமும் வந்துட்டு நெகிழி, இந்த பிளாஸ்டிக்ஸ்னால் என்ன, நெகிழிகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? ஸோ நெகிழிகளால் வந்துட்டு என்ன பண்ணப்பட்டுச்சு? ஒதுக்கப்பட்டுருச்சு. ஸோ இப்போ பிளாஸ்டிக் ஐட்டம் உள்ளே வர வர ஒவ்வொரு ஐட்டமாக வந்துட்டு இது தேவையில்லை. அதாவது மெட்டல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுவும் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. கிளாஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுவும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ பிளாஸ்டிக் அப்படின்றது அதிக அளவில் இடம் பிடிச்சிருச்சு. இஃப் வி கண்டினியூ டு ரைட் த லிஸ்ட் ஆஃப் எவ்ரிடே ஐட்டம்ஸ் தட் ஆர் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் இட் வில் பி என்லெஸ். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெய்லி வந்துட்டு பொருட்கள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த பொருட்களில் வந்துட்டு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதில் அதிகப்படியான பொருட்கள் வந்துட்டு என்னவாக இருக்கும்? அந்த பிளாஸ்டிக் ஐட்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு எண்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் வில் பி என்லெஸ். ஸோ போயிட்டே இருக்கும், அந்த லிஸ்ட் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன பொருட்களை கூட நம்ம அந்த பிளாஸ்டிக்கால் ஆன பொருட்களை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் இல்லையா? why is plastic so popular? ஏன் வந்துட்டு அது ரொம்ப பாப்புலர், அதாவது ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் யூசஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ்? அது மட்டும் இல்லாமல் என்ன யூசஸ், அதில் பிளாஸ்டிக்னால வந்துட்டு என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் யூசஸ் வந்துட்டு அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் வாட் ஆர் த வேரியஸ் டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸு? ஸோ இந்த பிளாஸ்டிக்கில் வந்துட்டு நிறைய வெவ்வேறான வகைகள் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு யோசிச்சுருக்கோமா? அண்ட் தென் let us now learn about plastic. ஓகே, ஸோ இதுக்கு எல்லாமே நமக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ பிளாஸ்டிக் have helped us to make advancements in technology, building
ஹெல்த் கேர், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஃபுட் சேஃப்டி. ஸோ பிளாஸ்டிக் வந்துட்டு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது? டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக இந்த பிளாஸ்டிக் அப்படின்றது அதிகப்படியாக உள்ளே வந்துருச்சு. அதாவது நம்மளோட மக்களோட பழக்கத்தில் வந்துட்டு அதிகப்படியாக இருக்கக்கூடியது இந்த பிளாஸ்டிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பில்டிங் மேக் பண்ணாலும் அங்கேயும் வந்துட்டு பிளாஸ்டிக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஒரு சுவிட்ச் போர்டாக இருக்கட்டும், ஏதாச்சும் எலக்ட்ரானிக் திங்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஐட்டம் எடுத்தாலும் அதில் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றது இன்க்ளூட் ஆகிருக்கும். மாரி ஹெல்த் கேர் சென்டராக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் ஐட்டமாக இருக்கணும், அதே மாதிரி ஃபுட் சேஃப்டி பண்ணுறதுக்கும் நம்ம அந்த பிளாஸ்டிக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? பிளாஸ்டிக்ஸ் ஹாவ் கம்ப்ளீட்லி ஆக்குபைட் அவர் லைஃப் பிகாஸ் ஆஃப் their characteristics qualities. ஸோ பிளாஸ்டிக் அப்படின்றது என்ன ஆயிடுச்சு, நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு மிக முக்கியமானதாக, அதாவது கம்ப்ளீட்டாக ஆக்குப்பை பண்ணிடுச்சு, அந்த இடத்த வந்துட்டு முழுமையாக ஆக்குப்பை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்மள லைஃப்பில் வந்துட்டு பிளாஸ்டிக் இல்லாமல் வந்துட்டு நம்ம வந்துட்டு மூவ் ஆக முடியும் அப்படின்னா அது முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அதிகப்படியாக நம்ம பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட கேரக்டர் வைஸோ குவாலிட்டிஸ் பொறுத்தும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ பிளாஸ்டிக் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அதை வாங்கிறதுக்கும் அது விலை கம்மியாகவும் இருக்குது, அந்த மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? பிளாஸ்டிக் ஹாவ் மெனி பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் சச் அஸ் லைட் வெயிட், ஸ்ட்ராங் அண்ட் தே கேன் பி மோல்டட் இன்டு காம்ப்ளெக்ஸ் ஷேப். ஸோ பிளாஸ்டிக் வந்துட்டு எப்படிப்பட்டதாக இருக்குது, மெனி பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் வந்துட்டு அதில் இருக்குது, நல்ல குவாலிட்டிஸ் எல்லாமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சச் அஸ் லைட் வெயிட்டு, அது எப்படிப்பட்டதாக இருக்குது, வெயிட் கம்மியானதாக இருக்குது, அதேமாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, அண்ட் தே கேன் பி மோல்டட் இன்டு காம்ப்ளெக்ஸ் ஷேப்பு. ஒரு ஷேப் வந்துட்டு அது வந்து எப்படி இருக்குது, நல்லா மோல்டு பண்ண ஷேப்பில் வந்துட்டு சிக்கலான ஒரு அமைப்பை வந்து கொண்டதாகவும் இருக்குது, அது வந்து பாதுகாப்பானதாகவும் இருக்குது. சரிங்களா? they are also flexible and waterproof and some plastic are even UV resistance. அதாவது அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப நெகிழ்வுத்தன்மை கொண்டதாகவும் இருக்குது, அதேமாதிரி வாட்டர் ப்ரூஃபு. இப்போ வந்துட்டு தண்ணியை வந்துட்டு தடுக்கக்கூடிய, அதாவது தண்ணியை உறிஞ்சாமல் அப்படியே தேக்கி வைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதாவது வாட்டரை வந்துட்டு நம்ம உறிஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு நம்ம வந்துட்டு ஒரு பில்லோ யூஸ் பண்ணுறோம், அது வந்துட்டு காட்டன் பில்லோவாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றினோன்னு என்ன ஆயிரும், அது அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். பட் அதுவே வந்துட்டு இந்த பாலித்தீன் கவரோ இல்லை அந்த கிளாத் வந்துட்டு பாலித்தீன் கிளாத்தாக இருந்தாலும், அதே மாதிரி சிந்தட்டிக் கிளாத்தாக இருந்துச்சுன்னாலும் வந்துட்டு என்ன பண்ணாது, அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அந்த வாட்டரை வந்துட்டு அப்சர்வ் பண்ணாது இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு அது அப்படியே பாதுகாக்கப்படுது, ப்ரொடெக்ட் பண்ணுது இல்லையா? ஸோ தண்ணி உள்ளே போகாமல் அது என்ன பண்ணுது, ரெசிஸ்ட் பண்ணுது, அதாவது தடுத்து நிறுத்துது. ஓகேங்களா? ஸோ இதுக்காக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்துட்டு தாக்காமல் இருக்கிறதுக்கும் அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? யூவி ரெசிஸ்டண்ட்டாகவும் அது யூஸ் ஆகுது. பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஆல்சோ சீப் அண்டு கன்வீனியன்ட் ஃபார் அஸ் டு யூஸ். இது அதாவது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், உட்டை காட்டிலும் மெட்டலை காட்டிலும் விலை கம்மியானதாக இருக்கும். சரிங்களா? சீப்பாக இருக்கும் அண்ட் கன்வீனியன்ட்டு, நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வந்துட்டு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? என்ன பண்ணுவோம், இப்போ வெயிட்டாக இருக்கிறத தூக்கிறத காட்டிலும் நமக்கு வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம மக்கள் எல்லாமே விரும்புகிறோம் இல்லையா? ஸோ அதனாலேயே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, பிளாஸ்டிக் வந்துட்டு அதிகமாக மக்களிடையே இடம்பெற்றுச்சு. சரிங்களா? now that you have discovered why plastic are so popular. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் வந்துட்டு ரொம்ப பாப்புலராக ஆச்சு, ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, let us find out more about the different uses of plastics. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால நிறைய டிஃப்ரெண்ட் யூசஸ் வந்துட்டு அதனால இருக்குது அப்படின்றனாலேயே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மக்களிடையே இந்த பிளாஸ்டிக் அப்படின்றது நிறைய பிரபலமாயிடுச்சு. சரிங்களா? ஹெல்த் கேர் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிரிஞ்சஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? சிரிஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு கிளாஸ் சிரிஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே சிரிஞ்சை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க,
நல்லா சூடாக கொதிக்கிற நீரில் வந்துட்டு கழுவிட்டு திரும்பவும் அடுத்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் சிரிஞ்சஸ், அதாவது யூஸ் அண்ட் த்ரோ இல்லையா, ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை த்ரோ அவுட் பண்ணிடுவாங்க, அதை தூக்கி போட்டுருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் வந்துட்டு யூஸ் ஆகுது சரிங்களா. ஸோ அப்போ அதனால் வந்துட்டு நிறைய என்ன சொல்கிறது, இட் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரே சிரிஞ்சை வந்துட்டு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்களோட நோய்கள் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ வேறு சிரிஞ்சஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் பிளாஸ்டிக்ன்றனால இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு அந்த நோய்களும் பரவாமல் தடுக்கவும் முடியுது இல்லையா. அதனால் நம்மளுக்கு யூஸ் தானே. ஸோ அதனால் நன்மைகள் ஏற்படுது அப்படின்றனால என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் ஐட்டம்ஸ் தட் ஆர் வாட்டர் ப்ரூஃப் ஆர் யூவி ரெசிஸ்டன்ஸ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம மழை காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், கொடை பிடிச்சிட்டு போவோம் இல்லையா. ஸோ அந்த கொடைகள் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மழை பெஞ்சா தண்ணி உள்ளே வராமல் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி வெயில் அடித்தாலும் வந்துட்டு என்னாகுது, நம்மளை தாக்காமல் அந்த கொடை யூஸ் பண்ணுறதுனால அது பாதுகாக்குது இல்லையா. ஸோ இப்போ இதுவும் வந்துட்டு எப்படி இருக்குது, வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்குது, அந்த யூவி ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்குது. நம்மளை அந்த அல்ட்ராவைலட் ரேஸ் வந்துட்டு தாக்காமையும் பாதுகாக்குது, நீரில் இருந்தும் நம்மளை பாதுகாக்குது சரிங்களா. ஸோ இதுக்காக நம்ம இந்த பிளாஸ்டிக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஓகே லிசன், இங்கே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராஸ், ஹெல்மெட், கட்லரி, தின் கேரி பேக் அண்ட் ஸ்ட்ரிஞ்சஸ், எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ், டீ கப்ஸ், பிளட் பேக்ஸ், இது எல்லாமே வேரியஸ் டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில், அதாவது ஈச் அண்ட் எவ்ரிடே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதிகப்படியாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இங்கே நம்ம என்ன மாதிரியான பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். நவ் யூ லேர்ன் வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசிங் பிளாஸ்டிக்ஸ். நெகிழிகளை அப்புறப்படுத்தக்கூடிய பல்வேறு முறைகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் ஓகேங்களா. அண்ட் பிளாஸ்டிக்ஸ் ஆர் எவ்ரிவேர். நெகிழிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அதாவது எந்த இடத்துலையும் வந்துட்டு பயன்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது இல்லையா. ஸோ எங்கே போனாலும் பிளாஸ்டிக்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக இடம்பெற்றிருக்கு. அவர் இன்க்ரீஸிங் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். கன்சம்ஷன் அப்படின்றது என்ன, நுகர்தல். நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு அதோட தயாரிப்பும் அதிகமாகிட்டே இருக்கும் இல்லையா, ப்ரொடக்ஷனும் அதிகமாகிட்டே இருக்கும். ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் நீட்ஸ் அ சொல்யூஷன். ஸோ அதோட வேஸ்ட்டும் வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் more about how and where plastic waste is disposed of and the better method of disposing plastics. ஸோ எப்படி வந்துட்டு நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணலாம். இப்போ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் ஓகே, பட் அதை வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணலாம், அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதேமாதிரி எந்த இடத்துல வந்துட்டு எங்கே வந்துட்டு அதை அப்புறப்படுத்தினா அது நல்ல சிறப்பான முறையாக வந்துட்டு இருக்கும் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கலாம் ஓகேங்களா. அண்ட் ஆர்கானிக் வேஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஆர்கானிக் வேஸ்ட் such as the peels of vegetables, fruits and food remains can get broken down by bacteria in the soil to create a rich source of nutrients in the form of compost. ஸோ காய்கறிகளோட அந்த வேஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, பீல்ஸ், அந்த தோள்கள்லாம் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகளோட தோள்கள். அதேமாதிரி ஃப்ரூட் ஐட்டம் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பழங்களோட தோள்கள் வேஸ்டேஜெலாம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி ஃபுட் ரிமைன்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்களில் மீதமுள்ள பொருட்கள் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம மண்ணில் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பாக்டீரியானால் சிதைக்கப்பட்டு அது ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸாக மாறுது. ஸோ அப்போ ஊட்டச்சத்து மிக்க உரமாக வந்துட்டு அது மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சிதைவடையக்கூடியதாகவும் இருக்குது சரிங்களா. ஸோ a material that gets decomposed through natural process and action by bacteria is called biodegradable. அதாவது பாக்டீரியானால் சிதைக்கப்பட்டு சிதைவடையக்கூடிய அந்த மட்கும் தன்மை கொண்ட பொருட்கள் சரியா. பயோடிகிரேடபிள் அப்படின்றது என்ன, மட்கும் தன்மை கொண்ட பொருட்கள் மட்டும்தான் என்ன ஆகும், டீகம்போஸ் ஆகும். அதாவது நேச்சுரல் ப்ராசஸில், அதாவது பாக்டீரியானால் அது சிதைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா plastics do not decompose by natural process and action of bacteria and are therefore not biodegradable.
பிளாஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துட்டு டீகம்போஸ் ஆகாது. நேச்சுரல் ப்ராசஸில் வந்துட்டு அது டீகம்போஸ் பாக்டீரியானால அதை வந்து என்ன பண்ண முடியாது, சிதைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சிதைக்க முடியாத பொருட்களை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்கிறோம், நாட் பயோடிகிரேடபிள், மட்கும் தன்மையற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு செப்பரேட் அவர் பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் தெம் செப்பரேட்லி. ஸோ இங்கே நம்ம நம்ம வேஸ்ட்டுகளை வந்துட்டு நம்ம தூக்கி போடுறோம் இல்லையா. ஸோ அதுலேயே வந்துட்டு நம்ம மட்கும் தன்மை கொண்ட பொருட்கள், மட்கும் தன்மையற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக நம்ம பிரிக்கணும். சரியா. ஸோ அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மட்கும் தன்மை கொண்ட பொருட்களை வந்துட்டு நம்ம சாயிலில் போடும்போது என்ன ஆகுது, அது ஆட்டோமேட்டிக்காக சிதைவடைஞ்சிரும் இல்லைங்களா. அதனால் வந்துட்டு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இதுவே மட்கும் தன்மையற்ற பொருட்களை வந்துட்டு போடும்போது அது சிதைவடையாமல் அப்படியே பூமிக்கடியில் வந்துட்டு தங்கிடும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ரெயின் வாட்டர் வந்துட்டு உள்ளே போகாது, மண்ணுக்கடியில் போகாமல் இருக்கும்போது அந்த மண் வந்துட்டு வளமற்ற மண்ணாக மாற ஆரம்பிச்சிடும். சரிங்களா. ஸோ அப்போ அங்கே வந்துட்டு எந்த விதமான ஹார்வெஸ்டிங் எதுவுமே வந்துட்டு சரியாக நடக்காது. சரிங்களா. So a lot of the plastic produced globally is designed to be used only once and thrown away, creating large amount of plastic waste. ஓகேங்களா. அது நிறைய, அதாவது அதிகப்படியான பிளாஸ்டிக் பொருட்களை தான் வந்துட்டு இந்த உலகத்தில் வந்துட்டு அதிகமான பிளாஸ்டிக் பொருட்களை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா. ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணிடுறோம், தூக்கி போட்டுடுறோம் இல்லையா. ஸோ அப்போ யூஸ் அண்ட் த்ரோ பொருட்களை வந்துட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ கிரியேட்டிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்துட்டு நம்ம உருவாக்குறோம். இப்போ அதோட வேஸ்டேஜை வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வேஸ்டேஜும் வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்கும். பிளாஸ்டிக் வேஸ்ட் ends up being recycled, அதாவது மறுசுழற்சி செய்யக்கூடியதாகவும், அதே மாதிரி இன்சினரேட்டட் எரிக்கப்பட்டோ, லேண்ட்ஃபில்டு குழிகளிலிட்டு மூடப்பட்டோ, டம்ப்ட் ஆர் ends up littering our environment, அதாவது திறந்த வெளியில் இட்டு குப்பை மேடாக்கியோ வந்துட்டு நமது சுற்றுச்சூழலில் வந்துட்டு நிறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் ஃப்ரம் ஆல் த பிளாஸ்டிக் வேஸ்ட் எவர் ப்ரொடியூஸ்டு 79% இஸ் இன் லேண்ட்ஃபில்டு. அதாவது நம்ம 79% குப்பைகள் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லேண்ட்ஃபில்டு, அதாவது எப்படிப்பட்டதாக இருக்கு, அது குழிகளில் இட்டு மூடப்பட்ட பொருட்களாகவே இருக்குது. சரிங்களா. டம்ப்ஸ் ஆர் இன் த என்விரான்மெண்ட். ஓகேங்களா. அண்ட் 12% ஹேஸ் பீன் இன்சினரேட்டட் அண்ட் ஒன்லி எ ஸ்மால் 9% இஸ் ரீசைக்கிள்டு. 12% மட்டும்தான் வந்துட்டு எரிக்கப்படக்கூடிய பொருட்களாக இருக்குது. அதே மாதிரி 9% மட்டும்தான் ரீசைக்கிள் மறுசுழற்சி செய்யப்படக்கூடிய அந்த குப்பைகளாக இருக்குது. ஓகேவா. லெட் அஸ் லேர்ன் மோர் அபவுட் வாட் ஹேப்பன் வித் த பிளாஸ்டிக் வேஸ்ட்டு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் வேஸ்ட்டை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். இந்த நெகிழி குப்பைகளால் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாருங்கள், ஒன் வே டு லுக் அட் பிளாஸ்டிக் டிஸ்போசல் இஸ் த 5R பிரின்சிபல். இந்த 5R கொள்கையின் மூலமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ரெஃப்யூஸ் அப்படின்றது என்ன, தவிர அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஆர் அவாய்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. அண்ட் ரெடியூஸ் அப்படின்றது குறைத்தல். ஓகேங்களா. ரீயூஸ் மீண்டும் பயன்படுத்துதல். அண்ட் ரீசைக்கிள் அப்படின்றது என்ன, மறுசுழற்சி செய்தல். அண்டு ரெக்கவர் மீட்டெடுத்தல். ஓகேங்களா. ஸோ இந்த 5R பிரின்சிபலை வந்துட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிளாஸ்டிக்ஸை வந்துட்டு டிஸ்போசல் பண்ணக்கூடிய மெத்தடில் வந்துட்டு 5R பிரின்சிபலை நம்ம யூஸ் பண்ணுறோம். We have already learned about the waste pyramid and how the different method of waste disposal can be seen in terms of the best option to the least favorable in this order. ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எப்படிலாம் வந்துட்டு எந்த மெத்தடில் வந்துட்டு நம்ம குப்பைகளை வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணலாம், அப்புறப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 5 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மெத்தடில் வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா அது சிறந்த முறையாக வந்துட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாருங்க, ரெஃப்யூஸ், அவாய்டு. ஸோ நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதையே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், தவிர்த்துக்கலாம். சரிங்களா. அண்ட் ரெடியூஸ், ரொம்ப அதிகப்படியாக யூஸ் பண்ணாமல் குறைஞ்சளவு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரீயூஸு,
அதாவது திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய அளவு இருக்கக்கூடிய அந்த மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரீசைக்கிள் மறுசுழற்சி செய்யத்தக்க பிளாஸ்டிக்கை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ரெக்கவர் அதாவது மீட்டெடுக்கக்கூடிய அந்த கம்போஸ்ட் அண்ட் இன்சினரேட் அந்த என்ன பண்ணலாம் மட்கம் மற்றும் எரிச்சு சாம்பலாக்கக்கூடிய அந்த பொருட்களை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லேண்ட்ஃபில் பண்ணலாம், அதாவது திறந்த வெளியில் கொட்டி குப்பை மேடாக்கியோ அதை டிஸ்போஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்துட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான வேரியஸ் மெத்தடை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான மெத்தட்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதன் மூலமாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் பிளாஸ்டிக்கோட பயன்பாடு வந்துட்டு அதிகப்படியாக இல்லாமல் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். ஓகேங்களா? ஓகேம்மா, இந்த டாப்பிக்கோட உங்களுக்கு இந்த லெசன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த லெசனுக்கான கொஸ்டின் ஆன்சர் வந்துட்டு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? Okay, thank you to all.